ஆரம்பிக்கலாங்களா? அதாவது நேத்து நடந்த சண்டையில இந்த பார்வதி திவாகரும் அடிச்சுக்கிட்டாங்க. நான் இனிமேல் வந்து QC வேலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கோச்சுக்கிட்டு நான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வகையில் பிக் பாஸ் திவாகரையும் பார்வதியும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க QC வேலை பண்ண கொடுத்தா அதை தவிர நீங்க எல்லா வேலையும் பண்றீங்க, அந்த QC வேலையை ஒழுங்கா பண்ணுங்க, இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலையை பாருங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட்டை சுவாரஸ்யமா கேம் ஆடுறது நீங்க 2 பேர் மட்டும் தான். நீங்க 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டுனா அப்புறம் நான் கண்டென்ட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இன்டெரக்டா வந்து கன்வே பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஓகே புரியுது, இதுக்கப்புறமா இந்த கேம் ஒழுங்கா ஆடலாம்னு சொல்லிட்டு பார்வதி வந்து திரும்பி திவாகர் கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாங்க. அண்ணே இதுக்கப்புறமா நம்ம ஒழுங்கா வந்து ஜட்ஜ் பண்ணுவோம், நான் சொல்ற பேச்சு இதுக்கப்புறமா அது கேளுண்ணே, நீ உன் இஷ்டத்துக்கு கேம் ஆடாதண்ணே, எல்லாரும் உனக்கு வந்து சாப்பாடு விட்டு விடுறாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு போகாதண்ணே, இதுக்கப்புறமா அது கேம் ஒழுங்கா ஆடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே உட்காந்து டீலிங் பேசுறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகரும் பார்வதியும் ரம்யா ஜோவும் உட்காந்து டீலிங் பேசுறாங்க. இந்த நாமினேஷன் பாஸ் எனக்கு தான் கிடைக்கணும், அதனால ரம்யா ஜோவை ஜெயிக்க வைக்கணும். ரம்யா ஜோ சொல்லிட்டாங்க இந்த நாமினேஷன் பாஸ் வந்து பார்வதி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா பார்வதி, அப்ப நீ உனக்கா இந்த கேம் ஆடுறனா நம்ம திவாகர் என்ன பண்ணுவாரு, அவர் யாருக்கா இந்த கேம் ஆடுறாரு, அது அவருக்கே தெரிய மாட்டேங்குது இந்த கேம் யாருக்கா ஆடுறாருன்னு சொல்லிட்டு. ஒரு வகையில பார்வதிக்கு ஒரு உச்சகட்ட கோவம் என்னன்னா, திவாகர் வந்து நம்ம பக்கம் நிக்க மாட்டாப்ல, எனக்காக கேம் ஆட மாட்டாப்ல அப்படின்றதா கோவம். இது மூலமா எபிசோட் மூலமா இதான் புரிய வருது. அந்த சண்டை டீலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சோன்னு திருப்பி ஒரு டீலிங் பேசுறாங்க. ஏற்கனவே வந்து ரம்யா ஜோ வந்து டீலிங் பேசிட்டாங்க, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக காலையில வந்து பார்வதி கிட்ட ரம்யா ஜோ எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், ஒழுங்கா கொடுத்துருங்க, நான் உங்க பாட்டில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு மாதிரி நான் திவாகர்கிட்டையும் பேசிட்டேன், அதனால ஒழுங்கா வந்து கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி காலைல ஒரு டீலிங் பேசியாச்சு. அந்த டீலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்கல் விக்ரமும் சுபிக்ஷாவும் வந்து தனியா டீலிங் பேசுறாங்க. அதாவது நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், என்ன சொல்றீங்க பார்வதி, முதல்ல என்ன ஐடியான்னு சொல்லுங்க, அப்புறம் அதை பத்தி பேசுவோம். இல்ல நான் ஐடியா சொல்றேன், ஆனா இதுக்கான சில சலுகைகள்லாம் நீங்க பார்வதிக்கு செஞ்சாகணும் அப்படின்னு மாதிரி பார்வதி வந்து கேட்டாங்க. அப்படியா, உங்களுக்காக நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு மாதிரி விக்கல் விக்ரம் சொல்லிட்டாரு. அதாவது இந்த பார்வதி என்ன பண்ணிருக்கணும் என்றால், ஏற்கனவே ரம்யா ஜோ கிட்ட நம்ம டீலிங் பேசியிருக்கோம், ஒருத்தர்கிட்ட ஒரு டீலிங் பேசினா பரவாயில்ல, அதே டீலிங்க திருப்பி வந்து சுபிக்ஷா கிட்ட பேசி நம்ம இது சரியா தான் பண்றோமா இல்லையா அப்படின்னு மாதிரி பார்வதியே குழப்பற அளவுக்கு அந்த டீலிங்கை பேசிட்டாங்க. ரம்யா ஜோட்ட பேசின டீலிங் தான் திருப்பி சுபிக்ஷா கிட்ட வந்து அந்த டீலிங்கை பேசியிருக்காங்க. எதுக்கு இதை பண்ணாங்க, ஏன் இதை பண்ணாங்கன்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே அந்த பிளேட்டை வந்து நம்ம டீலிங் பேசியாச்சு ரம்யா ஜோ கிட்ட, திருப்பி சுபிக்ஷா கிட்ட வந்து டீலிங் பேசியிருக்காங்க. என்ன காரணத்துக்கு பேசினாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் என்ன நடந்துச்சுன்றத கடைசியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டீலிங்லாம் ஒரு பக்கம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த கம்ருதீனும் துஷாரும் ஒரு சண்டை வந்துச்சு. அப்பா அண்ணன் தம்பியா ஒற்றுமையா பழகிட்டு இருந்த நீங்க ஏன்ப்பா அடிச்சுக்கிறீங்க? அடாடா, நாங்க குடும்பத்துக்குள்ள அடிச்சுக்கிறது ஒடிச்சுக்கிறது எல்லாம் ஒரே சாதாரண விஷயம் தானே, நாங்க ஒன்னும் சூரிய வம்சம் குடும்பம் கிடையாது மாறி மாறி அடிச்சுக்காம இருக்கிறது அப்படின்ற மாதிரி துஷாரும் கம்ருதீனும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. என்ன காரணத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னா, துஷார் வந்து காலையில ஏதோ வேலை கொடுத்துருக்காப்ல போல, அதை நான் வந்து பண்ண மாட்டேன்ற மாதிரி பார்வதி தான் டெய்லி இந்த வேலையை பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னவோ பார்வதிக்கு சப்ஸ்டியூட்டா வந்து கம்ருதீன் இறங்கிட்டாப்ல. கம்ருதீன் வந்து துஷார்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. அநியாயத்துக்கு கம்ருதீன் வந்து வார்த்தை விட்டுட்டு இருக்காப்ல. துஷார் பாவம் பச்சை குழந்தை, 9th ஸ்டாண்டர்ட் பையன், 7th ஸ்டாண்டர்ட் பையன், விட்டா UKG பையன்ற மாதிரி கம்ருதீன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி துஷார் மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்காப்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி புதிய அவதாரம் எடுத்திருக்க அந்த துஷார் திருப்பி கம்ருதீன் மேல கோவப்பட்டாப்ல. அந்த கோவம் அடிதடி மாதிரி பயங்கரமா போயிருச்சு. இது அடிதடியில தான் போய் முடியுன்ற பட்சத்துல கம்ருதீன் வந்து, ஏன்டா எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்க, சரி வா நான் பாத்ரூம்ல போய் நிக்கிறேன், நீ வந்து நிக்கிறேன், நிக்கிறேன் வாங்க கக்கூஸ் பக்கத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு மாதிரி துஷார் ஒரு பக்கம் நின்று என்னடா பண்ற அப்படின்னு மாதிரி கம்ருதீன் தான் ஃபர்ஸ்ட் கை ஓகனாப்ல, திருப்பி துஷார் கை ஓகனாப்ல, 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதான் இந்த வீட்டோட தலை. இந்த வீட்டோட தலை இல்ல, ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அவங்க தலையா இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டோட இந்த வாரம் தலையா யாரும் இல்ல. அதான் யாருங்க, நம்ம கனியக்கா தான் பேசுறேன். கனியக்கா திடீர்னு எங்க இருந்து இந்த நியாயத்தை பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறன்ற பேர்ல அது வேற ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சண்டையை முடிச்சு வச்சுட்டாங்க. முடிச்சு வச்ச பட்சத்துல துஷார் வந்து கலையரசன் போய் தனியா போய் அழுகிறாப்ல. என்னது அண்ணனா? ஆமா, கலையரசனுக்கு அண்ணன் தான் கூப்பிடாப்ல துஷார். அண்ணன் எனக்கு கம்ருதீன் வந்து ரொம்ப பண்றாப்லண்ணே அப்படின்னு மாதிரி மனசு உடஞ்சு அழுதுட்டு இருந்தாப்ல. ஏன்பா நீ வீராப்பா சண்டை போட்டியாப்பா கம்ருதீன் கிட்ட, இங்க ஏன்பா தனியா வந்து அழுகுற அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவங்களை என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நானும் 18 நாள் இதே டைலாக தான் பேசிட்டு இருக்கேன், அவங்களும் ஒரே கண்டென்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போக போக பார்த்தா நமக்கு கண்ணில இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும் போல, அந்த மாதிரி தான் இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனா கம்ருதீன் வந்து ஒரு ஓவரா வாய் பேசிட்டு இருக்காப்ல, அநியாயத்துக்கு வார்த்தை விடுறாப்ல, இஷ்டத்துக்கு பேசுறாப்ல. ஓகே, இந்த சண்டைலாம் ஒரு போக முடிஞ்சா கூட காலையில எந்திரிச்சு திருப்பி வந்து பார்வதியும் திவாகரும் டீலிங் பேசுறாங்க. ஆனா நீ இது ஒழுங்கா இந்த கேம் ஆடுன, இந்த கேம் ஆடலன்னா சரியா இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்ச கேப்ல கேம் எல்லாம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருச்சு. வினோத்த நடுவில் வந்து காட்டுறாப்ல. அதாவது என்னன்னா, தர்பீஸ்ல நான் சொல்லி பார்த்துட்டேன், அவருக்கு இந்த வீட்டுல எதிரி நான் தான், இந்த பாட்டில் நான் என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் அவர் செலக்ட் பண்ண போறது கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இதை நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்றது தான் தெரியல. ஆக மொத்தம் பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துட்டாப்ல, அதனால தான் பண்றேன். ஆனா தர்பீஸ் ஒரு நாள்
பொழக்க போறேன் அப்படின்னு மாதிரி வினோத் ஒரு பக்கம் ஆதங்கமா பேசிட்டு இருந்தாப்ல. திடீர்னு இங்க என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, விக்கல் விக்ரம் வந்து திவாகரை சமாதானப்படுத்துன்ற பேர்ல மாதுளை பழத்தை ஊட்டி விட்டுருக்காப்ல. இதை பார்த்த சபரி அண்ணனுக்கும் மாதுளைக்கும் செட் ஆகாது, அண்ணனுக்கும் தர்பூசணிக்கு தான் செட் ஆகும் சொல்லிட்டு எங்க இருந்தோ தர்பூசணியை அறுத்துட்டு வந்துட்டு, அண்ணா நீ தர்பி சாப்பிடுன உனக்கான பக்கம். இதை பார்த்த தர்பூசணி, அதாவது திவாகர் வந்து மனசெல்லாம் குளிராயிருச்சு. டேய் உன்னை கியூசி வேலையை பண்ண சொன்னா நீ எல்லா வேலையும் பண்றடா அப்படின்ற மாதிரி இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றாங்க. எங்க சுபிக்ஷாவை கூப்பிடுங்க, எங்க வியானாவை கூப்பிடுங்க, எங்க ஏரோராவை கூப்பிடுங்க. ஏரோரா அதான் அரோராவை தான் அவர் ஏரோரான்றாப்ல. மாறி மாறி ஒரே நேரத்துல தர்பீஸை சாப்பிட்டுட்டு இவங்க ஒரு வாட்டர்மெலன் பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த கிரிஞ்ச பார்க்க முடியல. பிக் பாஸ் உங்களுக்கு வேற வழியே இல்லையா? இதெல்லாம் ஏன் டெலிகாஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நேரத்துல பார்வதி அங்க இருந்து அப்படின்னு மூக்கு மேல கோவம் வருது புடச்சுக்கிட்டு, ஆனா உனக்கு அறிவே இல்லையானே, உன சோத்தை தான் திங்கிறியா வேற எதையா திங்கிறியான்னு கேட்கல. நமக்கு கேட்க தோணுது. ஆனா பார்வதி இன்டைரக்டா கேட்டாங்க, உன்னை நான் என்னதான் சொல்றது, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், அவங்க தர தர்பூசணியை போய் தின்னுட்டு இருக்கிறியா, உனக்கெல்லாம் கொஞ்சமா அறிவு இல்லையா, உனக்கெல்லாம் மானமே இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி பார்வதி திவாகர் அடிச்சுக்கிட்டோம். திருப்பி அங்க இருந்து திவாகர் கோவம் வந்துருச்சு. ஏப்பா உனக்கு மானம் இல்லையாப்பா, நீ ரொம்ப சீப்பா பேசுறப்பா, ரொம்ப வல்கரா பேசுறப்பா, நீ ரொம்ப அநியாயம் பண்றப்பான்னு திவாகர் மாறி மாறி திவாகரும் பார்வதி மாறி மாறி அடிச்சுக்கிறேன். சரி இவங்க அடிச்சுக்கிட்டு தான் ஒரு பக்கம் வேலை செய்யாம போறாங்கன்னு பார்த்தா திடீர்னு வந்து தனியா வந்துட்டு, அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் பேசுனது தப்பு தானே, இந்த டாஸ்க்கு நான் ஒழுங்கா ஆடணுண்ணே, உன் காலனாலும் விழுகிறேண்ணே, உன் காலனாலும் விழுகிறேண்ணே, உன் காலனாலும் விழுகிறேன்னு சொல்லிட்டு 4 வாட்டி அவன் காலில் விழுந்துட்டு இருக்காங்க. ஏமா பார்வதி உன் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச ரெஸ்பெக்டையும் நீயே எடுத்துக்கிற போல போய் இந்த தர்பீஸ் காலில் போய் விழுந்து நீ இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆளே என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காப்ல, நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கியமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. கேட்டா இதை கமருதீன் கிட்ட போய் நான் வந்து திவாகர் வந்து நம்ம தேவைக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னு மாதிரி, தேவைக்காக அந்த ஆள் காலையா போய் விழுவ அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே இந்த வேலைலாம் ஒரு பக்கம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வினோத்தை காமிச்சிட்டு, ஏங்க இந்த ஆள் வந்து ஏற்கனவே என் ஜூஸ் ஸ்மெல் வரல டேஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த தர்பீஸ், இப்பதான் மாதுளை பழத்தை சாப்பிட்டான், மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்டு திருப்பி தர்பீஸை சாப்பிட்றான், தர்பீஸை சாப்பிட்டு எவனாவது டீ குடிப்பானாங்க, இது சாப்பிட்டா எங்க ஸ்வீட்டா இருக்கும், இது எவனாவது பண்ணுவானா, ஏன்னா இந்த ஆள் தர்பீஸ் பண்ணுவாங்க, தர்பீஸை பார்க்கும்போது ஒரு பக்கம் கடுப்பா இருக்குங்கன்ற கேப்ல வினோத் ஒரு பக்கம் அவர் ஆதங்கத்தை கொட்டிட்டு போயிட்டாப்ல. ஓகே இந்த கியூசி பண்ற வேலை ஆரம்பிச்சாச்சு. சபரி வந்து முதல்ல எடுத்துட்டு வராப்ல. சபரி வந்து முதல்ல எடுத்துட்டு வந்தோடனே, சபரி உன்னோட பாட்டில் வந்து இது சரியில்லை, லைட்டா கிராக் இருக்குன்னு சொல்லிட்டு சபரிக்கும் திருப்பியும் பார்வதிக்கும் சண்டை வருது. அதாவது சின்னதா ஒரு கிராக் இருந்துச்சா, அந்த கிராக் வந்து நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, மத்த எல்லாரும் அக்செப்ட் பண்றீங்க மாதிரி ஒரு சண்டை. என்ன பிரச்சனைனா, சின்ன கிராக்க மத்த எல்லா கண்டஸ்டன்ட் அக்செப்ட் பண்றீங்க, எனக்கு மட்டும் அக்செப்ட் பண்றீங்க, அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி சபரியும் பார்வதி மாறி மாறி அடிச்சுக்கிறாப்ல. திவாகருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே இது ஒரு பக்கம் இருந்தா கூட ஆதிரி திருப்பி வராங்க, எஃப்ஜே வராங்க, எல்லாரும் வராங்க. நடுவுல கேப்ல வினோதனை வந்து தண்ணி குடிக்கிற பாட்டில் எடுத்துட்டு, அட்லீஸ்ட் என்ன இந்த பாட்டில் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த பாட்டிலே அக்செப்ட் பண்ணுவீங்களா தர்பீஸ் அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. ஏமா வினோத் நீ ஒழுங்கா கேம் ஆடுப்பா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, என்ன நோண்டிட்டே இருக்கின்ற மாதிரி தர்பீஸும் வினோத் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு வினோத் மேல பெரிய பர்சனல் வஞ்சன்ஸ்னு தெரியல. எது அந்த ஜட்டி மேட்டர்னால திவாகர் வந்து ரொம்ப பர்சனலா வஞ்சன்ஸ் ஆயிட்டாப்ல நினைக்கிறேன். ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க சண்டை மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரம்யா ஜோ தான் இந்த போட்டியோட செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூவி கொடுத்துட்டாங்க. பிக் பாஸ் உள்ள போயிட்டு அந்த காயின் எடுக்கிற மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது கடைசியா இந்த டாஸ்க்ல ஜெயிச்சது யாருன்னா, சுபிக்ஷா வந்து கனியக்கா கிட்ட ஒரு டீலிங் பேசியிருக்காங்க. அந்த டீலிங் ஏற்ற மாதிரி விளையாடல போல. அதனால ரம்யா ஜோ வந்து அதிகமான காயின் பிரவீன் கொடுத்தனால பிரவீன் இந்த போட்டியோட வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கப்படுறாரு அப்படின்றதுனால ரம்யா ஜோ வந்து பிரவீனுக்கு அந்த காயின் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே ஆக மொத்தம் இந்த கேமை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, டேய் நீங்க யாருக்காக ஆடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, உங்களுக்காக கேம் ஆட மாட்டீங்க. அதை தாண்டி கனியக்கா சபரி எஃப்ஜே எல்லாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்வதி தனியா திவாகரன் வானேன்னு கூவிட்டு இருக்காங்க. திவாகர் வரமாட்டாப்ல. நடுவுல கேப்ல திவாகரன் வேற தர்பீஸை எடுத்துட்டு வந்து செல்லம் தங்க குட்டி செல்ல குட்டின்னு வேற கெஞ்சி, டேய் உன்னெல்லாம் என்னடா சொல்றது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. திவாகரையும் பார்வதியும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க கேம் பிளே எப்படி இருக்குன்றத மறக்காம கம்மான்னு சொல்லிட்டு போங்க. இந்த சண்டைலாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு திருப்பியும் கமருதீனும் திவாகரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, கமருதீன் வந்து ஏதோ சொல்லிட்டாப்லையா, மரியாதை இல்லாம பேசுறாப்ல அப்படின்ற கேப்ல வினோத் வந்து ஏதோ சேலைக்கு புடவை கட்டின அப்படின்ற பேரை சேலைக்கு தான் புடவை கட்டின அப்படின்னு ஒரு டைலாக் விட்டாப்ல. அதுக்கு வந்து திவாகர் நம்ம தர்பீஸ் சுபிக்ஷா பத்தி தப்பா பேசிட்டாங்க, சுபிக்ஷா தான் புடவை கட்டிட்டு வந்தாங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில், அது அந்த பொண்ணே கவலைப்படலடா, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. நம்மால் தான் தெரியுமா மேனிபுலேட் பண்றதுல நம்மால் எக்ஸ்பர்ட்னு தெரியும், பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே முன்னாடியே தெரியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன இதனும் பண்ணலான்னு பார்த்தேன். வினோத் சொன்னதை வேற மாதிரி மாத்திட்டாப்ல. இதுக்கான பிரச்சனைகள்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா பேசப்படும். எஃப்ஜே ஆட்டிடியூடு, கமருதீன் வார்த்தை விடுறது, கமருதீன் மாறி மாறி எல்லாரும் மேலேயும் கை ஓங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி கனியக்காவோட பயாஸ்டான தலை டாஸ்க் எப்படி இருக்க போகுதுன்றதும் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசப்படும் நினைக்கிறேன். இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ so much for watching.